ஹாய் ஹாய்ஸ் டியூட்டோரி மினியில் பார்க்கலாமா? தம்பிக்கு வந்துட்டு 3வது பிறந்தநாள் வரப்போகுது. ஸோ அதுக்காக தான் அவனுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். அதனால் மார்னிங்கே வந்துட்டு அவனை ஸ்கூலில் இறக்கி விட்டுட்டு வந்துட்டோம். எப்போவுமே தம்பி வந்துட்டு கூட கூட்டிகிட்டு வருவேன், இல்லை அம்மா வீட்டில் விட்டுட்டு வருவேன். இந்த வாட்டி மண்டே அப்படிங்கிறதுனால ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு நானும் ஃப்ரீயாக மட்டும் கடைக்கு வந்துட்டோம். கண்ணா வந்து கடை வாசலில் இறக்கி விட்டு போயிட்டாங்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இதுலேருந்து ஒரு 5 ட்ரெஸ் தம்பிக்கு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த கூலர் வாங்கலான்னு பார்த்துருந்தோம். ரொம்பவே க்யூட்டாகவும் வருது. நிறையா இதில் டிசைனில் வச்சுருந்தாங்க. இந்த விட தம்பிக்கு வந்து நான் பிளாஸ்டிக் இல்லாமல் இரும்பில் வாங்கியிருந்தேன். அது இரும்பா என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி இதில் வாங்கியிருந்தேன். தம்பிக்கு ஒரு வேலை ஷாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த சைடில் பார்த்தா ஸ்லிப்பர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்படியே வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்லிப்பரும் வந்துட்டு வெளியில் போட்டு ஒரு ஷூன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று, என் தங்கச்சிக்கு ஒன்று, எங்கள் அம்மாவுக்கு ஒன்று, எனக்கு ஒன்று, டோட்டலாக 2 ஸ்லிப்பரும் 2 ஷூவும் வாங்கிட்டு அப்படி அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த மாதிரி ட்ரெஸ் நான் எங்கே ஷாப் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் தக்குவா தான் எப்போவுமே வாங்குவேன். பட் இந்த டைம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா சிவா டெக்ஸ்டைல்ஸில் தான் நான் வாங்கினேன். ஆக்சுவலி நாங்கள் தக்குவாக்கு தான் போயிருப்போம். சென்டரில் வந்துட்டு பானை வேலை பண்ணுறதுனால கண்ணை முன்னாடி இறக்கி விட்டுட்டேன். அதனால் எதுக்கு அவ்வளோ தூரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா டெக்ஸ்டைல்ஸில் போயிட்டோம். ஒன்ஸ் இங்கேயும் வந்து வாங்கி பார்ப்போமே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து ஒரு ஜீன் பேண்ட், 5 சட்டை, அது போக பர்த்டேக்கு போகிறதுக்கு ஒரு பேண்ட் ஷர்ட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு சூரிய ஷாப்பிங் தான் போனோம். அங்கே போயிட்டு பர்த்டேக்கு தேவையான ஆக்சசரிஸ்லாம் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த சாக்ஸ்லாம் இருந்தது, தம்பிக்கெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். இந்த சேர் வாங்கலான்னு பார்த்தோம். ஆனால் அவங்க பேக் பண்ணி தர மாட்டேன், கையில் தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சேர் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் நடந்து போகணும். அது இல்லாமல் பூ மார்க்கெட் வரை போகணும். அப்படியே தூக்கி போக முடியாது அப்படின்னு நம்ம வச்சுட்டு வந்துட்டோம். அந்த கடைக்கு வெளியிலேயே எல்இடி ஒயர் லைட் வச்சுட்டு இருந்தாங்க. அது ஒன்று வாங்கிட்டு அப்படியே அங்கே இருந்து காஃபி குடிக்க வந்துட்டோம். நடுவில் இந்த பானை வேலை நடக்கிறதுனால சுற்றி வந்தால் சரியான கால்வலி. எப்பவுமே இந்த ஷாப் நாங்கள் வந்து ஜூஸ் தான் குடிப்போம். பட் இந்த டைம் வந்துட்டு கோல்டன் காஃபின்ட்டு போயிருக்குமே, அதனால் காஃபி வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். பின்னாடி திரும்பி பார்த்தா கண்ணா வந்து நின்றுட்டு இருந்தா. ஸோ என்னுடைய காஃபியில் பாதி அவன் வாங்கி குடிச்சிட்டான். நான் அந்த கப்பன் சாஸில் குடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து தம்பியை கூப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டோம். தம்பி வந்து பார்த்துட்டிங்கன்னா சரியான அழுகை. நம்ம மற்ற சில்ட்ரன்ஸோட அம்மா அப்பா வந்து கூட்டிகிட்டு போவோம். இவனோட அம்மா அப்பா வரல அப்படின்னு சொல்லிட்டு சரியான அழுகை. எங்களை பார்த்தது நடுவோம். நாங்கள் எப்போலாம் தம்பி பிக்கப் பண்ண போகிறோமே உடனே வந்து கதவு தட்டில தம்பி கூப்பிட மாட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து எக்கி நின்று பார்ப்போம், அவன் என்ன பண்ணுறான், அப்படியே மிங்கிள் ஆகிறானா அப்படின்னு தான் பார்ப்போம். வெளியே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா தம்பி எங்கிட்ட ஒன்று கேட்டேன், எங்கம்மா ஹாப்பி பர்த்டே கேக் அப்படின்ட்டு. ஸோ நான் வாங்கிட்டு வரலன்னு சொன்னதுமே என் மேலே கோச்சிக்கிட்டேன். ஸ்கூல் வந்து வீட்டுக்கு வர வரைக்கும் என் கூட எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் வாங்கிட்டு திங்ஸில் ஒன்றா எடுத்து காட்டும் வந்து ரிலாக்ஸ் ஆனா. ஸ்கூல் ஆனுவல் டே நடக்கிறதுனால அங்கே டான்ஸ் ப்ராக்டிஸ் நடந்தது. ஸோ அதை பார்த்துட்டு வந்து என்கிட்ட ஆடி கட்டிட்டு இருந்தான். ஆனால் சார் வந்து நிற்க வச்சு அவன் நிற்க மாட்டேங்கிறான், ஓடி ஓடி போயிடறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வீட்டில் வந்து அவங்க இப்படி தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆடி கட்டிட்டு இருந்தாங்க என்கிட்ட. தம்பி வந்து நிற்க வச்சாலும் வெளியில் வந்தாரா அப்படின்னு அவங்க மேம் சொல்லியிருந்தாங்க. அதான் நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு. தம்பிக்கும் சாப்பிட்டு நானுமே சாப்பிட்டு தூங்கிட்டு நெக்ஸ்ட் பிளாக்ல போகலாம். டாடா.